மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து. அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு. அந்த லைகோபீனை தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க. இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு. அந்த ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்கிறது. நண்பர்களே, மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி. இன்னைக்கு நிறைய பேர் சக்கரை வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது? மாப்பிள்ளை சம்பால புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு. மாப்பிள்ளை சம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு